காலை மலர் நிகழ்ச்சியில் தெரிந்ததும் தெரியாதுங்கிற நம்முடைய பகுதியில் நாள்தோறும் பல புதிய தகவல்களை தெரிஞ்சிட்டு இருக்கோம். அந்த வகையில் நாம் பார்க்க போகிறது அருள்மிகு பட்டினத்தார் சுவாமிகளுக்கு திருவொற்றியூரிலே மட்டும் பேய் கரும்பு ஏன் இனித்தது? ஜீவ சமாதிகள் அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? அதாவது யோக் அப்படிங்கிற வடமொழி சொல்லுக்கு, சான்ஸ்கிருத சொல்லுக்கு என்ன பொருள் அப்படின்னா, யோக் என்றால் வழி என்று அர்த்தம். இறைவனை அடையக்கூடிய வழியை தெரிந்தவர் தான் யோகி என்று அழைக்கப்படுகிறார். யோகியினுடைய ஆசனம்தான் யோகாசனம் என்று சொல்லப்படுகிறது. யோகியினுடைய ஆசிரமம் தான் யோகா ஆசிரமம் என்று அழைக்கப்படுகிறது. அப்படி எத்தனையோ அருளாளர்கள், மகான்கள், ஞானிகள் இந்த பாரத தேசம் முழுக்க இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லலாம். அதற்கு காரணம் அந்த ஜீவ சமாதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஜீவன் கூட்டல் சமம் கூட்டல் ஆதி, ஜீவ சமாதி என்ற அர்த்தம். ஆதியாகிய இறைவனிடத்திலிருந்து வந்த அந்த ஜீவனை சமமாக்குவதற்கு பேர் தான் ஜீவ சமாதி. மகான்கள் தங்களுடைய இறப்பு எப்பொழுது என்பதை முன்கூட்டியே தெரிந்து கொண்டு அதற்கு முன்பாகவே தங்களுடைய உடலை உயிரோடு இந்த மண்ணுக்குள்ளே புதைப்பதற்கு பெயர் தான் ஜீவ சமாதி அப்படின்னு சொல்லப்படும். அதாவது ஜீவ சமாதி என்பது முடிவல்ல. இறைவன் எந்த நோக்கத்துக்காக வருவித்தாரோ அந்த செயல் முடிவு பெற்றுவிட்ட பிறகு அவர்கள் நிலைத்து இருப்பதற்கான ஒரு வழி தான் அந்த ஜீவ சமாதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஜீவ சமாதிகளுக்கு போனீங்கன்னா பொதுவாகவே பார்த்தீங்கன்னா, நோய் இருந்ததுன்னா அது தீரும், மனசுல கவலைகள் இருந்தால் அது விலகும். அந்த அளவுக்கு ஒரு சக்தி பெற்ற இடமாக அந்த ஜீவ சமாதிகள் இன்னைக்கு இருக்கிறத நம்ம பார்க்கலாம். பொதுவாக பார்த்தீங்கன்னா பௌர்ணமி அன்னைக்கு ஜீவ சமாதிகளுக்கு போகிறது நல்லது. அதிலும் குறிப்பாக சுவாதி நட்சத்திரத்துக்கு போனால் இன்னும் சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் ஒரு முக்கியமாக இந்த சமாதிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா மேலோட்டமாக பார்க்குறதுக்கு ஒரே சமாதி மாதிரி தெரியும் ஜீவ சமாதிகள். ஆனால் அந்த ஜீவ சமாதிகள்லேயே 5 வகைகள் இருக்குது. அதாவது விகற்ப சமாதி, நிர்விகற்ப சமாதி. விகற்ப சமாதி என்றால் அந்த சமாதியில் இருக்கிற அந்த மகான் மறுபிறப்பு எடுக்க மாட்டார்னு அர்த்தம். நிர்விகற்ப சமாதி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அவர் மறுபிறப்பு எடுப்பார் அப்படின்னு அர்த்தம். சஞ்சீவனி சமாதி அப்படின்னு ஒரு வகை இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உடல் மண்ணுக்குள்ளே இருக்கும், உயிர் விண்ணில் இருக்கும். அதே மாதிரி காயகல்ப சமாதி அப்படின்னு ஒன்று உண்டு. காயகல்ப சமாதின்னா என்னென்னா, உடம்பை மட்டும் பாதுகாப்பாக வச்சுருப்பாங்க. ஏன்னா அந்த ஆத்மா எப்போனாலும் மறுபடியும் அந்த உடம்புக்குள்ளே போகும். உலகம் முழுக்க இதுக்கு நீங்கள் உதாரணம் பார்க்கலாம். அங்கங்கே நிறைய உடல்களையெல்லாம் இன்றைக்கும் பாதுகாத்துட்டு இருக்கிறத நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இறுதியாக உள்ளது என்ன, 5வது வகை என்ன அப்படின்னாக்கா, ஒளி சமாதி. அதாவது பரு உடலை ஒளி உடலாக மாற்றக்கூடிய சமாதி. வள்ளலார் அப்படித்தான் தன்னுடைய உடலை ஒளி உடம்பாக அவர் மாற்றினார். அப்படி பார்க்கும் பொழுது நம்முடைய திருவொற்றியூரிலே இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மகான் நம்முடைய அருள்மிகு பட்டினத்தார் சுவாமிகள் அவர்கள். சிவபெருமானே மருதவாணனாக, அதாவது மகனாக இவருக்கு ஞானத்தை பூட்டினார் அப்படின்னு சொல்லலாம். அதாவது தன்னை அறிய தனக்கொரு கேடில்லை என்ற திருமூலருடைய திருமந்திரத்தின்படி ஜீவ சமாதிகள் எப்படி அமைய வேண்டும், ஜீவ சமாதிகளுக்கான இலக்கணங்கள் என்ன, எல்லாமே வகுக்கப்பட்டிருக்கிறது. அதன்படி அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஜீவ சமாதி தான் திருவொற்றியூர் கடற்கரையில் இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு ஜீவ சமாதி. அதாவது பார்த்திங்கன்னா 9 ஜான் அளவுக்கு மண்ணில் குழி தோண்டணும். அப்படி கிடைத்த மண்ணை 5 ஜான் உயரத்துக்கு சுற்றிலும் வளைத்து வைக்கணும். ஒவ்வொரு பக்கமும் 3 பக்கமாக முக்கோண வடிவத்தில் 3 ஜான் அளவுக்கு அந்த முக்கோண வடிவத்தில் அந்த நில அறை இருக்கணும். அதாவது ஞானிகள் அமரக்கூடிய அந்த இடத்துக்கு பேர் நில அறைன்னு பேர். அதில் பார்த்தீங்கன்னா சிறிது தங்கம், வெள்ளி, ஐம்பொன் அப்படின்னு பல இதெல்லாம் உள்ளே போட்டு அதன் மீது பார்த்தீங்கன்னாக்கா தர்ப்பை புற்களை போடுவாங்க. அதற்கு மீது வெந்நீரை ஊற்றி அதில் சுண்ணாம்பெல்லாம் ஊற்றி அந்த இடத்த சரி செஞ்சு சுற்றிலும் விளக்கெல்லாம் ஏற்றி இந்த ஞானியை பத்மாசனத்தில் உள்ளே அமர வைப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஜவ்வாது, புனுகு, என்னென்ன வாசனை திரவியங்கள் உண்டோ எல்லாத்தையும் போட்டு உள்ளே வைத்து மண்ணை வைத்து அவங்க அதை மூடுவாங்க. அப்படி தான் அந்த நிலவரை அமையும். அதன் பிறகு அதனுடைய மேற்பரப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு சிவலிங்கத்தை வைப்பாங்க, அல்லது அங்கே ஒரு அரச மரத்தை வைப்பாங்க. அப்படி வைக்கக்கூடிய ஜீவ சமாதிகள் உண்டு பொதுவாக. ஆனால் நம்முடைய பட்டினத்தார் சுவாமிகள் பார்த்தீங்கன்னா தன்னுடைய உடம்பை சிவலிங்கமாக மாற்றியவர் அவர். அப்பேற்பட்ட ஒரு மகான் அவர். அந்த திருவொற்றியூரில் ஏன் அந்த அதிசயம் நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இறைவன் அவர் திருவெண்காடர் அப்படின்னு அவருக்கு பேர். திருவெண்காடு என்பது புதனுடைய தலம். அங்கேருந்து அவர் வருகிறார். அவருக்கு என்ன சொல்லப்படுதுன்னா, முக்தி அடைகிற முன்னாடி அவருக்கு என்ன சொல்லப்படுதுன்னா, எந்த இடத்துல பேய் கரும்பு இனிக்கிறதோ அந்த இடத்துல நீங்கள் ஜீவ சமாதி ஆகணும் அப்படிங்கிறது அவருக்கு அருளப்பட்ட அருள்வாக்கு. அப்படி அவர் வருகிறார்.
இப்போது கரும்பில் ஒரு வகை தான் இந்த பேய் கரும்புங்கிறது. இந்த பேய் கரும்பு வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாகவே வந்து துவர்ப்பு சுவை அல்லது உவர்ப்பு சுவையில் தான் இருக்கும், இனிக்காது. ஆனால் அது வந்து திருவெச்சூருக்கு வருகிற போது அவருக்கு வந்து இனிக்குது, நுனிக்கரும்பை கடித்தோடனே இனிக்குது. ஏன்னா 5வது நிலையான அமுதம் என்பது அவருக்கு அப்பொழுது தான் கிடைத்தது. அதாவது அமுதம் என்பது தேனை போன்றது அப்படின்னு சொல்லுவாங்க. அமுதத்திலே 5 விதமான அமுதம் இருக்குது, அதில் 5ஆம் நிலை அமுதம் தான் உயர்ந்தது. அது வந்து தேனை போல இனிப்பு சுவையுடையது. இனிப்பான தேனோடு எந்த ஒரு பொருளை சேர்த்தாலும் அதனுடைய சுவையை இழந்து இந்த இனிப்பினுடைய சுவையை அது பெற்றுடும். அப்படித்தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேய்க்கரும்பு அவர் கடிக்கிற போது அவருடைய நிலை, சித்த நிலை வந்து 5ஆம் நிலையை எய்தி அமுதம் அவர் கிடைத்ததால அந்த பேய்க்கரும்பு அவருக்கு இனித்தது. இன்றைக்கும் அந்த இடத்துல பேய்க்கரும்பு இருக்குது, அதை போய் நாம் கடிச்சோன்னா நமக்கு இனிப்பான இனிக்காது, அது அவருக்கு தான் சாத்தியம். எத்தனையோ அருளாளர் இருக்காங்க, நாவுக்கரசரோ ஞானசம்பந்தர் பெருமானோ பதிகம் பாடி பல அற்புதங்களை நிகழ்த்தியிருக்காங்க. அந்த பதிகத்தை இன்றைக்கி நாம் பாடினா அதே அற்புதம் வருமானம் வராது. ஏன்னா நாம் ஞானசம்பந்தரோ நாவுக்கரசரோ இல்லை. அந்த நிலையை எய்தினால் நிச்சயம் நமக்கும் அது சாத்தியம் என்பதைத்தான் இந்த மகான்கள் நமக்கு வழிகாட்டி சென்றிருக்கிறார்கள். மீண்டும் பல புதிய தகவல்களோடு அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.